இன்றைக்கி டே 2 ஃபர்ஸ்ட் மேட்ச் நாகை ஃபீனிக்ஸ் விசஸ் கண்ணமங்கலம் எல்எஃப்சிசி. இந்த மேட்ச்சுக்கு 6 ஓவர் கொடுத்துருக்காங்க. 4 பால் யூஸ் பண்ணோம், 2 ஓவர் பவர் பிளே. டாஸை வின் பண்ணி நாகை ஃபீனிக்ஸ் வந்து பவுலிங் சூஸ் பண்ணிங்க. கண்டிப்பாக இந்த டேயில் முதல் மேட்சே கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டாக போகும். ஸ்ட்ரைக்கில் சீனு, நான் ஸ்ட்ரைக்கில் ஹரி. ஃபர்ஸ்ட் பவர் பிளே போட கவி அரௌண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஒன் ஒயிட் நினைக்கிறேன். அப்பீல் பண்ணுறாங்க. டாட் பால் வந்து மேட்சை ஸ்டார்ட் பண்ணுறாங்க நாகை ஃபீனிக்ஸ். செகண்ட் ஒன் குயிக்காக இருந்துச்சு, பேக் டு பேக் டாட் பால். தேர்ட் ஒன் யாக்கிங் லென்த்து பவுலை கைக்கு நோக்கி போயிருக்கு. இந்த அண்டில் வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்கோம். தொடர்ச்சியாக 3 பாலாக டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க கவி. ஃபோர்த் ஒன் ஆஃப் சைடில் சரியான ஹைட் போய் அம்பேர் நோ பால் கொடுத்துருக்காங்க. சான்ஸ் ஃபார் பிடிச்சாலும் விக்கெட் கிடையாது, ரன் அவுட் மட்டும் தான் உண்டு. சிங்கிள், நோ பாலுக்கு ஃப்ரீ ஹிட் உண்டு. மொத்தம் இந்த பாலுக்கு 2 ரன்னு. இலவச பந்து. ஸ்ட்ரைக்கில் ஹரி. யாக்கிங் லென்த் ஆஃப் சைடில் போயிருக்கு. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் குட் ஷாட், நேருக்கு நேர் லாங் ஆஃப்ல. சான்ஸ் ஃபார் லவ்லி டேகன், குட் கேட்ச். முதல் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க கவி. கண்ணமங்கலம் முதல் விக்கெட்டை இழந்து போகிறாங்க சீனி. லாஸ்ட் ஒன் ஒன் ரன் பேட்ஸ்மேன் தினேஷ். டாஸ் ஃபுல் டாஸ் பால ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் சந்தித்த முதல் பந்திலே மிகப்பெரிய ஒரு ஆரோ பதிவு பண்ணியிருக்காங்க தினேஷ். ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 9, 1 விக்கெட்டு கண்ணமங்கலம். செகண்ட் பவர் பிளே போட இஃபாயில் ஸ்ட்ரைக்கில் ஹரி. ஃபர்ஸ்ட் ஒன் பெரிய ஷாட்டுக்கு ட்ரை, பேட் ஆனால் சரியாக படலை, ஸ்லிப்லேயே போயிருக்கு. ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு பார்த்தா அந்த இடத்துல வாய்ப்பு இருக்குது. அப்பீல் பண்ணுறாங்க. குயிக்காக இருந்தால் வாய்ப்பு இருந்திருக்கும். சிங்கிள். செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் தினேஷ். போன ஓவரில் கடைசி ஒரு பந்து 6 பதிவு பண்ண பேட்ஸ்மேன். ஃபுல் டாஸ் பால் தேர்டு மேலே அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. டாட்டு. நெக்ஸ்ட் ஒன் டோட்டாஸ் லாங் ஆஃப்ல தரையா ஸ்டாப். சிங்கிள். குட் ஷாட் லாங் ஆஃப்ல ஃபிளாட்டா போயிருக்கு. 1 பவுன்ஸ். ஃபில்டர் தலைக்கு மேலே போனால் பிடிக்கிறது கஷ்டம் தான். பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் மறிச்சுருந்தாங்க, நேருக்கு நேரு போயிருக்கு. கேப்பில் அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த எண்டில் வாய்ப்பு இருக்குது. ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டராக ரன் அவுட் பறி போகுதுன்னு பார்ப்போம். ரன் அவுட்டுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். டாட்டு. லாஸ்ட் ஒன் விரட்டியிருக்காங்க. தேர்டு மேலே குத்தி கட்டாயிரும். பவுண்டரி கூட வாய்ப்பு இருக்குது. ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டனால ஒரு பவுண்டரி கிடைக்கிது கண்ணமங்கலத்துக்கு. 2 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 19, 1 விக்கெட்டு 2 பவர் பிளே நல்லா யூஸ் படுத்தியிருக்காங்க கண்ணமங்கலம். தேர்ட் ஓவர் போட சுமன். ஸ்ட்ரைக்கில் தினேஷ். இன்னர்ஸுக்கு 45, ஓவர்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ஒன். லொட்டாஸ் உடம்புல பட்டிருக்கு. அட்டாக்கிங் டெலிவரி. டாட்டு. செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் ஸ்கொயர் லெக்கில் போயிருக்கு. இந்த பாலை எடுக்கல. கண்டிப்பாக சிங்கிளுக்கு டபுளாக மாற்றுவாங்க. இந்த எண்டில் வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். குட் த்ரோ. சிங்கிள். நோ பாலுக்கு அப்பீல் பண்ணுறாங்க. ரிவ்யூ போயிருக்காங்க. தேர்ட் பேர் என்ன செக் பண்ணி கொடுப்பாங்க. செக் பண்ணிட்டு நோ பால் கொடுத்துருக்காங்க. மொத்தம் இந்த பாலுக்கு 2 ரன்னு. நோ பாலுக்கு ஃப்ரீ ஹிட் உண்டு. இலவச பந்து. ஸ்ட்ரைக்கில் ஹரி. யாக்கிங் லென்த் லாங் ஆனில் சிங்கிளுக்கான வாய்ப்பு இருக்கும். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் டிப்பாக இருக்குது. அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. விட்டுருந்தா சிங்கிள் கூட வாய்ப்பு இருந்திருக்கும். டாட்டு. நெக்ஸ்ட் ஒன் ரிவேஷ் ஆகி பேட்டில் மீட் ஆகிருக்கு. ஃபீல்டர் கைக்கு அருமையாக ஸ்டாப் பண்ணி விட்டுருக்காங்க. காமிக்ஸ். சிங்கிள். குட் ஷாட் ஃப்ளாட்டாக லாங் ஆனில் போயிருக்கு. லவ்லி டேக்கன் அருமையாக பிடிச்சாங்க. ஒரு கையிலே பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. குட் கேட்ச். கண்ணமங்கலத்து 2வது விக்கெட் இழந்து போகிறாங்க ஹரி. லாஸ்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் வினோத். லோட்டாஸ் லாங் ஆனில் ஸ்டாப். 3 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 24, 2 விக்கெட்டு கண்ணமங்கலம். ஃபோர்த் ஓவர் பட கவி. இவருக்கு 2வது ஸ்ட்ரைக்கில் வினோத். ஆரம்பிச்சிருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஒன் யாக்கிங் லென்த் எடுத்து அடிச்சுங்க. லாங் ஆனில் தரடத்திரையா அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. சிங்கிள். செகண்ட் ஒன் ஸ்கூப் டிரைவ் ஸ்லிப்லே இருக்கு. அந்த இடத்துல வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். பேக் டு பேக் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ரிவர்ஸ் ஆகி பேட்டில் மீட் ஆகிருக்கு. குயிக்காக போயிருக்கு. பிடிக்கிற கஷ்டம்தான்.
பவுண்டரி. வினோத் பேட்லேருந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஸ்கொயர் லெக்கில் திருப்பியிருக்காங்க. கேப்பில் போயிருக்கு. பவுண்டரிக்கான வாய்ப்பும் பார்த்தா அருமையாக ஸ்டாப் பண்ணி விடுறது. கண்டிப்பாக சிங்கிளாக டபுளாக மாற்றுவாங்க. இந்த பாலை எடுக்கலை. ஓடி எடுக்கப்பட்ட 2 ரன். 5th ஒன் ரிவர்ஸ் ஆகி குயிக்காக இருந்துச்சு. ஒரு சிங்கிளுக்கு அப்புறம் டபுளுக்கு அப்புறம் டாட்டு. லாஸ்ட் ஒன் டாஸ் ஆஃப் சைடில் அந்த ஆட்டுக்குட்டி மேலே போட்டிருக்கோம். சிங்கிள். 4 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 33. 2 விக்கெட்டு. கண்ணமங்கலம் 5th ஓவரோட வெற்றி. ஸ்ட்ரைக்கில் வினோத். ஃபர்ஸ்ட் ஒன் ஒட்டச்சு போட்ட மேலே லாங் ஆனில் போயிருக்கு. ஃப்ளாட்டாக லவ்லி டேக் அண்ட் குட் கேட்ச். இதுவரையும் அவர் மட்டும் 2 கேட்ச் பிடிச்சிருக்காங்க. இந்த ஓவரில் முதல் பந்து ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. வெற்றி. கண்ணமங்கலத்தை 3வது விக்கெட் இழந்து போகிறாங்க வினோத். செகண்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் உதய். ரிவர்ஸ் ஆகி குயிக்காக இருந்துச்சு. ஒரு விக்கெட்டுக்கு அப்புறம் டாட்டு. 3rd ஒன் பேக் டு பேக் டாட் பால் அவர் கையிலேருந்து. நல்லா டெலிவரி சொல்லலாம். வெற்றி கையிலேருந்து. ஒரு விக்கெட்டுக்கு அப்புறம் 4th ஒன் எக்ஸலன்ட் டெலிவரி. தொடர்ச்சியாக 3 பாலை டாட் பாலாக பதிவு பண்ணுறாங்க. வெற்றி. ஒரு விக்கெட்டுக்கு அப்புறம் அவர் கையிலேருந்து நல்ல வேரியேஷன். 5th ஒன் குட் ஷாட். மிட் விக்கெட்டில் தடவையா ஸ்டிங்கில் டபுளாக மாத்திரம் பார்ப்போம். இந்த இடத்துல வாய்ப்பு இருக்குது. த்ரோ ஒழுங்காக வரல சொல்லலாம். ஈஸி டபுள். லாஸ்ட் ஒன் குட் ஷாட். சரியான ஹைட்டில் போயிருக்கு. மேக்ஸிமம் கடைசியில் வந்து ஒரு 6 பதிவு பண்ணிக்காங்க. உதய் 5 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 41. 3 விக்கெட்டு. கண்ணமங்கலம். லாஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்கர் தினேஷ். ஃபுல் டாஸ் பால். ரிவர்ஸ் திரும்பி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் இந்த ஓவரில் முதல் பந்து ஒரு 6 பதிவு பண்ணிக்காங்க தினேஷ். செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் குயிக்காக இருந்துச்சு. ஒரு 4க்கு அப்புறம் ஒயிட் அப்பீல் பண்ணுறாங்க. 3rd அம்பையர் எல்லாம் செக் பண்ணி கொடுப்பாங்க. அம்பையர் செக் பண்ணிட்டு அது ரைட் பால் தான் கொடுத்துருக்காங்க. கம்பேக் டெலிவரி. ஒரு 6க்கு அப்புறம் டாட்டு. 3rd ஒன் ஃபுல் டாஸ் பால். கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்டாஸ்லே பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்குது. மொத்தம் இந்த பாலுக்கு 5 ரன்னு. 3 பால். பேட்டை சரியாக படல. லெக் சைடில் போயிருக்கு. தடத்துறையா ஸ்டாப். அந்த இடத்துல வாய்ப்பு இருக்குது. சிங்கிள் டபுளாக மாற்றுறாங்க. இந்த பாலை எடுக்கலை. ஒரு எடுக்கப்பட்ட 2 ரன். ரிவர்ஸ் டை விக்கெட். நாக்கிங் லென்த்தில் போட்டு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. கம்பேக் கொடுத்து தான் சொல்லலாம். அடுத்த விக்கெட் இழந்து போகிறாங்க தினேஷ். கண்ணமங்கலத்துலேருந்து. 5th ஒன் நியூ பேட்ஸ்மேன் கமல். குட் ஷாட். மிட் விக்கெட்டில் மேக்ஸிமம் சந்தித்த முதல் பந்தில் 6 பதிவு பண்ணிக்காங்க. கமல் ஹிட்டிங் மேலே இறக்கான்னு சொல்லலாம். லாஸ்ட் பேட்டை சரியாக படல. லாங் ஆனில் போயிருக்கு. கண்டிப்பாக சிங்கிளாக டபுளாக மாற்றுவாங்க. மிஸ் பண்ணாதான் இங்கே டபுளாக மாறுது. 3 ரன்னுக்கு முயற்சி. இந்த இடத்துல வாய்ப்பு இருக்குது. ஒரு டபுள். ரன் அவுட். 6 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 62. 6 ஓவருக்கு 63 ஆடணும். ஸ்ட்ரைக்கில் ஆகாஷ். நான் ஸ்ட்ரைக்கில் தயான். ஃபர்ஸ்ட் பவர் பிளே போடுறது சிரு. ஃபர்ஸ்ட் ஒன் யாக்கிங் லென்த் லாங் ஆஃப்ல ஸ்டாப். செகண்ட் ஒன் குயிக்காக இருந்துச்சு. அம்பையர் நோ பால் கொடுத்துருக்காங்க. நோ பாலுக்கு ஃப்ரீ ஹிட் உண்டு. கிரீஸ் நோ பால். இலவச பந்து. உடம்புல பட்டிருக்கு. அட்டாக்கிங் டெலிவரி. ரன் அவுட்டுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். குயிக்காக வந்திருக்காங்க. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் லாக்கிங் லென்த். இந்த முறையும் லாங் ஆஃப்லேயே போயிருக்கு. மிஸ் பண்ணலாம். சேம் சிங்கிளை டபுளாக மாற்றுறாங்க. ஒரு எடுக்கப்பட்ட 2 ரன். பேட்டில் சரியாக படலை. நேருக்கு நேரு போயிருக்கு. கேப்பில் பவுண்டரிக்கான வாய்ப்பு பார்த்தா மிஸ் பண்ணதால பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் டொட்டாஸ். லாங் ஆஃப்ல லாங் ஆனில் சிங்கிள் அங்கே டபுளாக மாத்திரம். இந்த எண்டில் வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தா தப்பான த்ரோ.
டபுள். ஸ்ட்ரைக் லாக்கர்ஸ். குட் ஷாட். டாப் ஏஜ் ஆயிருக்கு. சான்ஸ் ஃபார் பிடிக்க வேண்டிய கேட்சை மிஸ் பண்ணிக்கலாம். சன்லைட் காரோட சொல்லலாம். அசோக்கு லைஃப் கொடுத்துருக்காங்க. டபுள். ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. விக்கெட் லூஸ் பண்ணாமல் 13 ரன் கொண்டு வந்திருக்காங்க நாகை ஃபினிக்ஸ். செகண்ட் பர்பில் போட சதீஷ் ஸ்ட்ரைக்கில் தயா. ஃபர்ஸ்ட் ஒன் திரும்பிச்சு லோட்டாஸா விக்கெட். ஃபில்டர் கைக்கே போயிருக்கு. லவ்லி டேக் அண்ட் குட் கேட்ச். ஒரு ஃபில்டர் அதுக்காண்டி வச்சு போட்டு முதல் பந்திலே ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க சதீஷ். நாகை ஃபீனிக்ஸ் வந்து முதல் விக்கெட் இழந்து போகிறாங்க தயா. செகண்ட் ஒன் ஒன் பேட்ஸ்மேன் முகேஷ் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஆஃப் சைடில் செக் பண்ணி கொடுப்பாங்க. 1 பவுன்ஸ் பவுண்டரி. சந்தித்த முதல் பந்தில் 4 பதிவு பண்ணியிருக்காங்க முகேஷ். அம்பேர் செக் பண்ணிட்டு அது 6 கொடுத்துருக்காங்க. சந்தித்த முதல் பந்தில் 6 பதிவு பண்ணியிருக்காங்க முகேஷ். ஸ்டெப் போட்டு பேட்டில் டிப் ஆயிருக்கு. டேரக்ட் விக்கெட் பார்ப்போம். ஒரு 6க்கு அப்புறம் டாட்டு பேட்டில் டிப் ஆயிருக்கு. இந்த முறையும் பேக் டு பேக் டாட் பால். குட் ஷாட். லெக் சைடில் ஃபில்டர் தலைமையில் போயிருக்காங்க. 1 பவுன்ஸ் 2 பவுன்ஸ் பவுண்டரி. தொடர்ச்சியாக 2 பால் டாட் பண்ணால் அடுத்த பால் 4 மாற்றிருக்காங்க முகேஷ். இந்த ஓவரில் மட்டும் ஒரு 6 ஒரு 4 கொண்டு வந்திருக்காங்க. ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணியிருக்காங்க. பவுண்டரிக்கான வாய்ப்பு பார்த்தா அருமையாக டேரக்ட் விக்கெட் பண்ணி பார்த்தா அதுவும் மிஸ் ஆகுது. அப்பீல் பண்ணுறாங்க. டாட்டு. 2 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. 23. தேர்ட் ஓவர் பட கமல். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபுல் டாஸ் பால் அப் சைடில் போயிருக்கு. சிங்கிள் டபுளாக மாற்றுறாங்க. த்ரோ ஒழுங்காக சொல்லலாம். ஈஸி டபுள். அம்பேர் நோ பால் கொடுத்துருக்காங்க. மொத்தம் அந்த பாலுக்கு 3 ரன்னு. நோ பாலுக்கு ஃப்ரீ ஹிட் உண்டு. ரிவ்யூ போகிறாங்க. செக் பண்ணிட்டு என்னன்னு கொடுப்பாங்க. நோ பால் தான் கொடுத்துருக்காங்க. இலவச பந்து. ஃபுல் டாஸ் பால். நோ பால் விக்கெட் கிடையாது. 2 மட்டும் தான் உண்டு. டபுள். டாப் ஏஜ் ஆயிருக்கு. சான்ஸ் ஃபார் சன்லைட் காரன் சொல்லலாம். இந்த பால் எடுக்கலை. இந்த முறை 2க்கான வாய்ப்பு இருக்கு. பேக் டு பேக் டபுள். ரிவர்ஸ் ஆகி பேட்டில் மீட் ஆயிருக்கு. பவுண்டரிக்கான வாய்ப்பும் பார்ப்போம். என்ன செக் பண்ணி கொடுப்பாங்க. மேக்ஸிமம் ரிவர்ஸ் முறையில் ஒரு 6 பதிவு பண்ணிக்காங்க பேட்ஸ்மேன். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால். நேருக்கு நேரு பேருக்கு 1 பவுன்ஸ். ஃபில்டர் தலைக்கு மேலே பிடிக்க கஷ்டம் தான். பவுண்டரி. 2 பாலில் 10 ரன் கொண்டு வந்திருக்காங்க அக்காஸ். ஒரு 4 ஒரு 6. டாக்கிங் லென்த் அப் டு யக்கர். ஃபில்டர் கைக்கு பவுல் கைக்கு போயிருக்கு. டேரக்ட் வைக்காம அந்த இடத்துல வாய்ப்பு இருக்குது. தப்பான த்ரோ. சிங்கிள் டபுளாக மாற்றுறாங்க. எடுக்கப்பட்ட 2 ரன். இன்னும் 19க்கு 21 தேவைப்படுது. நெக்ஸ்ட் ஒன் குட் ஷாட். ஆஃப் சைடில் குத்துனா அப்படி கஷ்டம் தான். அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. சிங்கிள். 3 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 43. ஒரு விக்கெட்டு. இன்னும் 18க்கு 20 தேவைப்படுது. கொடுத்துருப்பாங்க கார்த்திக் ஸ்டிக். அசோக் ஃபர்ஸ்ட் ஒன் குட் ஷாட். சரியான ஹைட்டில் போயிருக்கு. மேக்ஸிமம் மிகப்பெரிய மேக்ஸிமம் சொல்லலாம். அவர் பேட்டில் இருந்து போன ஓவரில் இருந்த ஃபார்ம் இந்த ஓவர்லையும் அதே ஃபார்மில் இருக்காங்க. முதல் பந்தே ஒரு 6 பதிவு பண்ணிக்காங்க அசோக். செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால். நோ பாலுக்கு அப்பீல் பண்ணுறாங்க. சரியான ஹைட்டில் போயிருக்கு. அப்போ நோ பால் கொடுத்துருக்காங்க. மொத்தம் இந்த பாலுக்கு 2 ரன்னு. நோ பாலுக்கு ஃப்ரீ ஹிட் உண்டு. இலவச பந்து. யாக்கிங் லென்த் லாங் ஆஃப்ல சிங்கிள் டபுளாக மாத்திரம் பார்ப்போம். சிங்கிள் விக்கெட். யாக்கிங் லென்த் நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். இந்த இடத்துல விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க கார்த்திக். அடுத்த விக்கெட் 2வது விக்கெட் இழந்து போகிறாங்க. இருந்தாலும் அவங்க டீமுக்காண்டி ஸ்கோரை வந்து அதிகமாக பதிவு பண்ண பேட்ஸ்மேன் அக்காஸ். நியூ பேட்ஸ்மேன் ஸ்டேக்கில் காமேஸ். ஃபுல் டாஸ் பால். விக்கெட்டில் தடை பேருக்கு. சிங்கிள். ஸ்லோயர் விக்கெட். இந்த ஓவரில் மட்டும் 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க கார்த்திக். நியூ பேட்ஸ்மேன் மணி. ஸ்லோயர் டாட்டு. 4 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 51. 3 விக்கெட்டு.
இன்னும் 12க்கு 10 ஆடணும் ஸ்ட்ரைக்கில். காமேஷ் ஃபர்ஸ்ட் ஒன். ஃபுல் டாஸ் பால் உடம்புல பட்டிருக்கு. அட்டாக்கிங் டெலிவரி டாட்டு. செகண்ட் ஒன். ஃபுல் டாஸ் பால் குயிக்காக இருந்துச்சு. கீப்பர் மிஸ் பண்ணினால பவுண்ட்ரி கிடைக்கிது எஸ்டாஸில். 4. நோ பாலுக்கு அப்பீல் பண்ணுறாங்க. அம்பேர் நோ பால் கொடுத்துருக்காங்க. மொத்தம் இந்த பாலுக்கு 5 ரன்னு. நோ பாலுக்கு ஃப்ரீ ஹிட் உண்டு. இலவச பந்து. உடம்புல பட்டிருக்கு காலில். பைஸ்மல சிங்கிள். 10க்கு 4. குட் ஷாட் லாங் ஆனில் அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. பேக் டு பேக் சிங்கிள். 9க்கு 3. யாக்கிலின் குயிக்காக இருந்துச்சு. டாட்டு. 8க்கு 3. பேட்டில் டிப்பாய் அவுட் சைட் ஏஜாக இருக்குது. பிடிக்க வேண்டியதே மிஸ் பண்ண. எஸ்டாஸில் பவுண்ட்ரிக்கான வாய்ப்பு இருக்குது. பவுண்ட்ரி வின் பை நாகை ஃபீனிக்ஸ்.